Students, our next topic is RMS value of AC. It is asked in 3 or 5 mark question, very important. So RMS அப்படின்னா root mean square value of AC அப்படின்னு சொல்லுவோம். So RMS refers to time varying sinusoidal current and voltage. That is time varying sinusoidal current and voltage னா அது AC denote பண்ணுது. which is not used in DC system. DC systemல இதை யூஸ் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் இங்கே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூவில் இட் இஸ் யூஸ்டு இன் போத் த சிஸ்டம் ஏசி அண்ட் டிசி. ஸோ அதனால தான் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆர்எம்எஸ்ஸை வந்து எங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க? டைம் வேரிங் சினுசாய்டல் கரண்ட் அண்ட் வோல்டேஜ், தட் இஸ் ஏசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து டிசியில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? முதல் ஆர்எம்எஸ்னால் என்னங்கிறத மீனிங்கை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆர்எம்எஸ்னால் ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயர், செகண்ட் ஸ்டெப்பில் மீன், அடுத்த ஸ்டெப்பில் மூன், இது ரூட், இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம எடுக்கணும். அதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு எடுப்போம். இப்போ நான் உனக்கு வந்து ஒரு 3 குவான்டிட்டி கொடுத்துருக்கேன், x1 x2 x3ன்னு. ஸோ கால்குலேட் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயரா. அடுத்த ஸ்டெப்பில் நீ என்ன பண்ணணும்? யூ டேக் மீன். அப்போ ஸ்கொயர் பண்ணிவிட்ட, அடுத்து மீன் எடுக்கிற. மீன்னா 3 குவான்டிட்டி கொடுத்துருக்கேன், ஸ்கொயர்ஸ்க்கு மீன் எடுக்கிற. அப்போ டிவைடட் பை 3. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்? ரூட். This is called root mean square அப்படின்னு அர்த்தம். That is root of mean of the squares of the given quantity. Okay, that is called root mean square value. Okay, அதை தான் இங்கே சொல்லியிருக்கான் பாருங்கள். டெஃபினிஷன் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கான். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுனால அதை அப்படியே சென்டென்ஸில் போடுங்க. ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் அன் அல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் as square root of the mean of the squares of all currents over one cycle. இங்கே ஆஃப் சைக்கிள் கிடையாது, ஒன் ஃபுல் சைக்கிள். ஏன் சார் அங்கே ஆஃப் சைக்கிள் அன்னைங்க இங்கே ஒன் சைக்கிள் அங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ரூட் ஆஃப் மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறோம். ஏன்னா இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இது வந்து இதனுடைய பீக் வேல்யூ வந்து -Im அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பீக் வேல்யூ வந்து +Im அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இது என்ன ஆயிடுது? Im ஸ்கொயர் ஆயிடுதா? ஓகேவா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் என்ன ஆயிடுது? ப்ளஸ் ஆயிடுதா? அப்போ இதுவும் Im ஸ்கொயர் ஆயிடுதா? ஸோ அதனால தான் we taking root of mean of the squares of all the current over one complete cycle. அப்போ பேஸ் லென்த் வந்து 0 to 2π வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஓகேவா? வேறு எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது வந்து இந்த கலரில் போட்டிருக்கிறது வந்து ஐ வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பீக் வேல்யூ 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு ஆகுமா? அதுதான் இது ஐ ஸ்கொயர் வேவ் டாட்டட் லைனில் கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் இங்கே என்னவா மாறிடும்? ப்ளஸில் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி ஆவரேஜ் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் அன் அல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் ஆஃப் த squares of all currents over one cycle. It is denoted by IRMS. அதே இது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜாக இருந்தால் அதை VRMS அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலி கரண்ட்டை வந்து இந்த மாதிரி சினுசாய்டல் ஃபார்மில், சைன் வேவ் ஃபார்மில் எழுதுவோம். I = Im sin ωt, ஆர் இந்த ωt இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? தீட்டா அப்படின்னு போடலாம். ஓகேவா? இதை கிராஃபில் இங்கே கொடுத்துருக்கான்.
அதனுடைய ஸ்கொயர்ஸை வந்து டாட்டர் லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ப்ரொசீஜரில் பண்ண மாதிரியே ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு அதில் மிட் ஆர்டினேட் ஐ ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா ஐஆர்எம்எஸ் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஆர்எம்எஸ் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவ். ஸ்கொயர் பண்ணக்கூடிய வேவோட ஒன் சைக்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிளை நம்ம மெஷர் பண்ணணும். ஸ்டூடெண்ட் பாருங்கள், ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசியில் இப்போ புக்கில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி ஐக்கான வேவ் இது ஐ ஸ்கொயர் வேவ். ஓகேவா? இங்கே மிட் ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ அதனோட வித் வந்து டி தீட்டா. இந்த மிட் ஆர்டினேட் அதுதான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிப், அதனுடைய வேல்யூ வந்து ஐ ஸ்கொயர்னு வச்சுருக்கேன். ஜென்ரலாக இந்த கரண்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் தீட்டான்னு எழுதுவேன். இப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவ். அப்போ ஒன் சைக்கிள்னால் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த நெகட்டிவும் மேலே போயிடுது. அப்போ இதுவும் தான் சேர்ந்தது தான் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர் பண்ண வேவ். இட் இஸ் கால்டு, இதை நம்ம ஐ ஸ்கொயர் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட நம்ம ஏரியாவை நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா? அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போட ஏரியா. அப்போ இங்கே வந்து லென்த் வந்து இந்த மிட் ஆர்டினேட் ஐ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். வித் வந்து டி தீட்டா. அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரிப் ஏரியா ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஐ ஸ்கொயர் லென்த் இன்ட்டு பிரெத், தட் இஸ் தீட்டா, டி தீட்டா. அப்போ ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவ் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவுக்கு நான் பார்க்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் ஐ ஸ்கொயர் டி தீட்டா. ஸோ லிமிட் எங்கேருந்து எங்கே வரைக்கும், 0லேருந்து 2π வரைக்கும் லிமிட். ஓகேவா? அப்போ 0 to 2π. இங்கே கரண்ட் ஐங்கிற இடத்துல என்ன போடணும், ஐஎம் சைன் தீட்டான்னு போடணுமா? அப்போ 0 to 2π ஐ இருக்கிற இடத்துல ஸோ ஐஎம் சைன் தீட்டா இங்கே ஸ்கொயர் இன்ட்டு என்ன போடணும், டி தீட்டான்னு போடணுமா? ரைட், ஓகே. இப்போ 0 to 2π ஸ்கொயர் பண்ணோம்னா ஐஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு டைரெக்டாக இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. யூஸ் த ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன். சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இந்த ரிலேஷனை நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இதில் ஐஎம் ஸ்கொயரை நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ 0 to 2π. ஓகேவா? இங்கே 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2 இன்ட்டு டி தீட்டான்னு போட்டுருவேன். சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இந்த 2y நான் வெளியே எடுத்துடலாமா? அப்போ ஐஎம் ஸ்கொயர் பை 2 0 to 2π 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா. அப்போ இதை என்ன பண்ணலாம், 2 இன்டகிரேஷனாக பண்ணிடலாமா? அப்போ ஐஎம் ஸ்கொயர் பை 2 ஃபர்ஸ்ட் இன்டகிரல் 0 to 2π இங்கே டி தீட்டா மைனஸ் 0 to 2π காஸ் 2 தீட்டா டி தீட்டா. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை புக்கை காட்டிலும் எளிமையாக கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள்.
இங்கே im ஸ்கொயர் பை 2 இருக்கா, அதை எழுதிக்கிறேன். im ஸ்கொயர் பை 2. அடுத்து இந்த டி தீட்டாவை இன்டகிரல் பண்ணால் என்ன கிடைக்கும்? தீட்டா. அப்போ தீட்டா லிமிட் வந்து 0 to 2π மைனஸ் காஸ் 2 தீட்டாவை இன்டகிரல் பண்ணோம். அப்போ என்ன ஃபார்முலா? காஸ் ஏஎக்ஸ் ஃபார்முலாவா? அப்போ காஸ் ஏஎக்ஸ் ஃபார்முலானா என்ன வரும்? ஸோ காசை இன்டகிரல் பண்ணால் என்னது? சைன். அப்போ சைன் ஏஎக்ஸ் பை ஏ அப்படின்னு வரும். அப்போ காஸ் 2 தீட்டானா சைன் 2 தீட்டா பை 2 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ சைன் 2 தீட்டா பை 2 0 to 2π அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது 0 கிடையாது, இது தீட்டா. அப்போ im ஸ்கொயர் பை 2. அப்போ அப்பர் லிமிட் மட்டும்தான் இருக்குது, லோவர் லிமிட் 0. அப்போ இங்கே 2π அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ரைட். அடுத்து இதில் அப்பர் லிமிட் போடுங்க. 2π அப்படின்னு தீட்டாவுக்கு போட்டோன்னா சைன் 4π பை 2 மைனஸ் 0 அப்ளை பண்ணிங்கன்னா சைன் 0. சைன் 0 பை 2 அப்படின்னு வரும். ட்ரிக்னாமெண்ட்ரியில் நம்ம சார்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. சைன் n பை ஈக்குவல் டு என்னது? 0. n டேக்ஸ் த 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஏன்னா இதுதானே சைன் வேவ். அப்போ இது 0, இது பை, இது வந்து 2π, இது 3π, இது வந்து 4π. அப்போ எல்லாமே இந்த பை எல்லாம் மல்டிப்புள், இன்டெக்ரல் மல்டிப்புள் எல்லாம் கரெக்டாக அந்த ஆக்சிஸ் மேலே கட் ஆகுறதுனால சைன் nπ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சைன் 4π வேல்யூ என்னது? 0. சைன் 0 ஆல்ரெடி உனக்கு தெரியும் 0. அப்போ இந்த ஹோல் டேர்ம் டென்ஸ் டு என்னன்னு ஆயிரும்? the whole term tends to 0. அப்போ இந்த இன்டகிரேஷனோட ஆன்சர் நம்மளுக்கு 2πன்னு மட்டும் இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் த ஐ ஸ்கொயர் வேவ் அப்படின்னா இன்ட்டு 2π அப்படின்னு வரும். 2 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு im ஸ்கொயர் பை அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இப்போ வந்து IRMS. அப்போ ஏரியா ஆஃப் த ரூட் போட்டுக்கிறோம். ரூட்குள்ளே ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவ் கண்டுபிடிச்ச ஏரியாவை எழுதியிருக்கிறோம் பை பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள். அப்போ ஒன் சைக்கிளோட பேஸ் லென்த் என்ன வருது? இது வரைக்கும் 2π வரைக்கும் வருது. அப்போ பை என்னது? 2π. பை கேன்சல் ஆயிருமா? அப்போ ரூட் எடுத்தோம்னா IRMS ஈக்குவல் டு im பை √2 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இதனுடைய வேல்யூவை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது உங்களுக்கு சொல்லித்தரேன். IRMS ஈக்குவல் டு im பை √2ன்னு இருக்கா? மேலேயும் கீழேயும் √2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே im, இங்கே √2 இன்ட்டு √2 ஆயிடுச்சா? மேலே √2வா? √2 வேல்யூ 1.414. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 0.707. ஓகேவா? அப்போ im பை √2 ஆர் 0.707 டைம்ஸ் imன்னு வரும். இதே இது நீ வோல்டேஜ்க்கு எடுத்து டெரைவ் பண்ணனாலும் VRMS ஈக்குவல் டு என்னன்னு வரும்? Vm பை √2. Vmங்கிறது பீக் வேல்யூ, Imங்கிறதும் பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட், அல்டர்னேட்டிங் கரண்ட். Vmங்கிறது பீக் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் 0.707 Vm அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கான். இப்போ வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது
70.7% அப்படின்னு சொல்லலாம். இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்டியிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ பீக் வேல்யூவில் வந்து 70.7% வந்து தான் என்னது ஆர்எம்எஸ் வேல்யூ. அதே இது வோல்டேஜ்க்கு எடுக்கும்போது இந்த மாதிரி 0.707 விஎம்னு வரும். அடுத்து இந்த ஆர்எம்எஸை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கான். இந்த ஆர்எம்எஸ் வேல்யூவை இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரெண்டு விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ப்ராப்ளமில். ஐஆர்எம்எஸ்னு போட்டுக்கலாம், அல்லது எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஏசின்னு கொடுத்தாலும் ஆர்எம்எஸ்ஸை தான் மீன் பண்ணுது, வேறு வேல்யூ கிடையாது. அதனால தான் நோட் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆர்எம்எஸ் வேல்யூவை எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கம்பேர் பண்ண போகிறோம்னா ஸ்டெடி கரண்ட். ஸ்டெடி கரண்ட்னா ஸ்டெடியாக போகக்கூடிய கரண்ட் என்னது டிசி கரண்ட்டுக்கு கம்பேர் பண்ணி ஒரு ஓல்டு டெஃபினிஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அதாவது என்னது அப்படின்னு கேட்டோன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசிங்கிறது என்னதுன்னா வேல்யூ ஆஃப் ஸ்டெடி கரண்ட். ஒரு ஸ்டெடி கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளோவிங் த்ரூ எ சர்க்கியூட். அப்போ ஸ்டெடி கரண்ட்னா டிசின்னு சொல்லிடலாமா? ஃபார் சம் கிவன் டைம். அப்போ கிவன் டைமில் அது ஃப்ளோ ஆகும்போது இட் ப்ரொடியூஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஓகேவா? அப்போ தட் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ஹவு மச் ஏசி எவ்வளோ அல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சேம் சர்க்கியூட் இன் த சேம் இன்டர்வல் ஆஃப் டைம். அதே டைமில் செல்லும்போது உருவாக்குறதுக்கு அதே ஹீட்டை அதே ரெசிஸ்டரில் அதே டைமில் உருவாக்கணும்னா எவ்வளோ அல்டர்னேட்டிங் வேல்யூ தேவையோ தட் இஸ் கால்டு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினிஷன். இதையும் ஒரு 2 மார்க்காக நம்ம வச்சுக்கலாம். அப்போ RMS value is defined as the value of steady current which when flowing through a given circuit for a given time produces the same amount of heat as produced by alternating current when flowing through the same circuit for same time. The effective value of alternating voltage is represented by V effective அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்து இது நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி எக்ஸன் போட்டு செஞ்சு காட்டினேன். அவங்க வந்து கரண்ட்லேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சைக்கிளில் வந்து I1லேருந்து IN வரைக்கும் கரண்ட் இருக்குது. அதுக்கு ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வி டேக்கிங் ஸ்கொயர்ஸ் அண்ட் வி ஸ்கொயர்ஸ்க்கு மீன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் ஆல்சோ கீப் இன் யுவர் மைண்ட். ஓகே, நவ் நெக்ஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், நம்ம எல்லா வீடுகள்லையும் யூஸ் பண்ணுறது ஏசிஸ் தான். ஏசி கரண்ட் ஏசி வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ காமன் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் த வோல்டேஜ் ரேட்டிங், பல்பு, ஹீட்டரு, எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ்லையும் அதில் வோல்டேஜ் கரண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். தட் வேல்யூஸ் ஆர் கால்டு ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். The voltage rating and current rating are generally specified in terms of their RMS value அப்படின்னு சொல்லுவோம். அப்போ the domestic AC supply, வீடுகளுக்கு வரக்கூடிய AC supply one word 230 volt, அதனுடைய frequency வந்து 50 Hz in India. ஓகேவா? இது இம்பார்ட்டண்டான ஒன் வேர்டு. அப்போ இதனுடைய எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். VRMS ஈக்குவல் டு VM/√2. அப்போ பீக் வேல்யூ வேணும்னா VRMS இன்ட்டு √2. அப்போ VRMS 230 அதோட √2 மல்டிப்ளை பண்ணும்போது பீக் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 325 volt. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் 1 மார்க் ஏரியா. இதை குறிச்சிக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.